ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டில் இருக்கிற சமணர் கோயில் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பிளேஸ் தான் இருக்கும். இது வந்துட்டு ஆக்சுவலி என்ன சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா சித்தரால் மலை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டு இங்கே தான் இருக்குது, என்னோட பின்னாடி இருக்குது. உள்ள போய் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இங்கே வர்றது நான் மட்டும் தனியாக வரல, என்னோட கூட வந்துட்டு 2 பேர் வந்துருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், 2 பேரும் உட்காந்துட்டு வீடியோ எடுத்துகிட்டு இருக்காங்க, வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருக்காங்க. நாங்கள் முடிஞ்சு சேர்ந்து தான் வந்தோம். உள்ளாடி போயிட்டு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். கீழே இந்த மேலே வர்றதுக்கு ரொம்ப தூரம் நடக்க வேண்டியிருக்கு. ஸோ இப்போவே நாக்குத்தால ரொம்ப டிஸ்டன்ஸ் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இன்னும் வந்துட்டு மேலே போகணும், ரொம்ப தூரம் இருக்குது. மேலே தான் அந்த கோயில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்துட்டு ஏதோ எழுதி வச்சுருக்காங்க. என்ன லாங்குவேஜ்? தமிழ்லையும் இருக்குது, ரீட் பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு அதிகமாக வரது யாருன்னு பார்த்தீங்கன்னா லவ்வர்ஸ் தான் அதிகமாக வராவ. நம்ம தலைவர் உட்காந்து ஒரு செப்பல் இருக்குது உள்ளாடி, இந்த செப்பலை வந்துட்டு யாரோட செப்பல் அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காப்புல. பட் செப்பல் இருக்குது, ஆளை காணும், எங்கே போனாங்க அப்படின்னு தெரியல. இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே மலையாக தான் இருக்கும், பாறைகளை தான் இருக்கும். நாங்கள் இப்போ கிட்டத்தட்ட பாதி வரைக்கும் வந்துட்டோம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோயில் இருக்கிறது தெரியும், ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இங்கே இருக்குது. ஸோ இந்த பிளேஸ் வரைக்கும் நடந்து போகணும். ஸோ இனியும் போக வேண்டிய தூரம் நிறையவே இருக்குது. இவங்க 2 பேருமே உட்காந்துட்டாங்க, நடக்க முடியல அப்படின்னு. பின்னாடி ஒரு மரம் இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பார்ப்போம். மேற்பகுதியில் வந்து நின்றுருக்கேன். ஸோ இதுக்கப்புறமா மரத்தோட மேலே ஏற முடியல. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட கீழே வந்துட்டு 2 இறங்கிடலாம். அவசரப்பட்டு ஏற்றேனோ, கீழே இறங்க முடியவில்லை. கீழே எப்படி இறங்குறது? இந்த சமண கோயிலுக்கு போகிற பாதை வந்துட்டு ரொம்ப சின்ன பாதையாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா 2 பாறைகளுக்கு நடுவே இந்த பாதை போய்ட்டுருக்கோம், ரொம்ப சின்னதாக இருக்கும். இங்கே குட்டியோண்டு ஒரு ஸ்பேஸ் இருக்குது. இங்கே கொஞ்சம் படிப்பு கட்டியிருக்காங்க. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹோல் ஏரியாவே தெரியும். இதோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா சிற்பங்கள் இருக்குது. காப்பியை பாருங்கள், மலையோட மேல் பகுதியிலேருந்து கீழே வந்துட்டு எப்படி தெரியுது அப்படிங்கிறத பாருங்கள். இங்கே ஏதோ கட்டி வச்சுருக்காங்க, பட் என்ன அப்படிங்கிறது தெரியல. உள்ளாடி வந்துட்டு ஒரு சில சிலைகள் இருக்குது. இதுதான் நாம் இப்போது அந்த சமணர் கோயிலுக்கு உள்ளாடி தான் இருந்துகிட்ருக்கோம். இந்த கோயிலுக்கு உள்ளாடி பார்த்திங்க அப்படின்னா ஏகப்பட்ட பில்லர்ஸ் இருக்கும், தூண்கள் இருக்கும். எல்லாமே தூண்கள் தான் இருக்கும். நிறைய தூண்கள் கட்டியிருக்காங்க. இந்த தூண்கள் எல்லா தூண்கள்லையுமே நிறைய டிசைன்ஸ் வந்துட்டு நிறைய சிலை செதுக்கியிருக்காங்க, நிறைய டிசைன்ஸ் வந்து செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு அந்த காலம்லேயே
கையால் மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கோயிலுக்குள்ளாடி வந்துட்டு ஈஸியாக யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. மேக்ஸிமம் வந்துட்டு க்ளோஸ் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. எங்களோட லக்கு வந்துட்டு இன்னைக்கு ஓப்பன் பண்ணிட்டாங்க. நாம் இருக்கிறது பார்த்திங்கன்னா அந்த கோவில் பக்கத்தில் இருக்கிற ரொம்ப ஹைட்டான ஒரு மலை. ஸோ அந்த மலையோட மேற்பகுதியில் நம்ம நின்றுட்டுருக்கோம். செம்மையாக இங்கே காற்றடிக்குது. என்னோட பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்துட்டு அந்த சமணர் கோயில் இருக்கிறது தெரியும். இதோட பின்னாடி பார்த்திங்கன்னா ஹோல் ஏரியாவே தெரியும். நீங்கள் பார்க்குற இந்த சமணர் கோயில் எப்போ கட்டியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கிபி 3ஆம் நூற்றாண்டில் கட்டியிருக்காங்க. பட் எந்த வருஷம் கரெக்டாக எக்ஸாக்டாக கட்டினாங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ இங்கே வந்துட்டு ஹெவியாக வந்துட்டு காற்று வீசுது. ஸோ நான் பேசுகிறத கேட்குறது அப்படிங்கிறது தெரியல.